ஜூன் 18 புனித கிரகோரி பார்பரிக்கோ. இத்தாலி நாட்டிலுள்ள வெனிஸ் நகரில் வாழ்ந்த செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தில் கிபி 1625 ஆண்டு செப்டம்பர் 16 பிறந்தார் கிரகோரி பார்பரிக்கோ. தன் தந்தையோடு இணைந்து அமைதிக்காக உழைத்த பார்பரிக்கோ வெஸ்ட்பாலியாவில் திருத்தந்தையின் தூதுவரான பேராயர் ஃபாபியோ சிகியை சந்தித்து ஆன்மீக தெளிவு பெற்றார். திருச்சபை சட்டம், உள்நாட்டுச் சட்டம் போன்றவற்றில் முனைவர் பட்டம் பெற்ற இவர் குருவாக விருப்பம் கொண்டு கிபி 1655 ஆண்டு டிசம்பர் 21 குருத்துவ அருட்பொழிவு பெற்றார். பேராயர் ஃபாபியோ சிகி திருத்தந்தை 7ஆம் அலெக்சாண்டராக திரு அவையினால் தேர்ந்தெடுக்கப்பட, அவரது அழைப்பின் பேரில் ரோமைக்குச் சென்ற அருட்தந்தை கிரகோரி அப்போஸ்தலிக்க பேராயத்தின் நீதி தொடர்பு பிரிவின் தலைவராக தம் பணிகளை செம்மையோடு செய்தார். இரக்க செயல்கள் செய்வதில் சிறந்து விளங்கிய அருட்தந்தை பார்பரிக்கோ கிபி 1657 ஆண்டு ஜூலை 9 இத்தாலி நாட்டின் பெர்காமோ மறைமாவட்டத்தின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். எளிய மக்கள் கல்வி பெற கல்விச்சாலைகள் அமைத்து, குருமடங்களை கட்டி எழுப்பி, தன் மீட்பு பணியினை செம்மையோடு செய்த ஆயர் கிரகோரி பார்பரிக்கோ கிபி 1660 ஆண்டு ஏப்ரல் 5 கர்தினாலாக உயர்த்தப்பட்டு பதுவா நகருக்கு பணியிட மாற்றம் பெற்றார். திருத்தந்தையர்கள் 9ஆம் கிளமெண்ட், 11ஆம் இன்னோசென்ட், 8ஆம் அலெக்சாண்டர், 112ஆம் இன்னோசென்ட் ஆகியோரை திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்த குழுவில் ஒருவராக இருந்து இறைப்பணிகளைச் செய்த கர்தினால் கிரகோரி பார்பரிக்கோ கிபி 1697 ஆண்டு ஜூன் 18 விண்ணகப் பிறப்படைந்தார். திருச்சபையின் வளர்ச்சியில் முக்கிய பங்கெடுத்து தன் பணிகளை நேர்த்தியோடு செய்த கர்தினால் கிரகோரி பார்பரிக்கோவினை திருத்தந்தை 23ஆம் யோவான் 1960 ஆண்டு மே 26 புனிதராக உயர்த்தினார். புனித கிரகோரி பார்பரிக்கோ திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம், கல்வி நிறுவனங்கள் வியாபார நோக்கோடு செயல்படாமல் சமூக அக்கறையோடு சேவை செய்ய வேண்டும் என்று ஜெபிப்போம்.